ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா விண்ண சிவாகாரம் சிதானந்தகணங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्याம் நமः. पृथ्वीपाल प्रकट मुकुट स्रग्रजो राजितांग्री विद्वत्पुंजानतिनुति समाराधितो भादितारिः विद्या सर्वा कलयति हृदा व्याकरोति प्रवाचा लोकाश्चर्यैः नवनवपदैः इंदुबिंब प्रकाशैः. குருநாதாளுடைய பரமகிருபையில துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 57வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். 4 பலஸ்ருதி இந்த கிரந்தத்தில் சொல்லியிருக்கார். அதில் 2வது பலஸ்ருதி பாகத்தை இப்போ பார்க்குறோம். ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, பிருத்வி பால பிரகட முகுட ஸ்ரக்ரஜக ராஜிதாங்கிரி வித்வத் புஞ்சா நதி நுதி சமாராதிதः பாதிதாரிஹி வித்யா சர்வா ஹிருதா கலயதி இந்துபிம்ப பிரகாஷைஹி லோகாச்சரியைஹி நவநவ பதைஹி பிரவாச்சா வியாக்கரோதி அப்படிங்கிறார். இந்த சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட எந்த ஒரு உபாசகன் பாராயணம் பண்ணுறாரோ அவருக்கு பிருத்வி பால பிரகட முக்குட்ட ஸ்ரக்ரஜ ராஜிதாங்கிரி, உலகத்தையே ஆண்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா, அந்த ராஜாவினுடைய மக்குட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குட்டத்தில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய புஷ்ப மாலைகளினுடைய மகரந்தமானது இவருடைய பாதத்தில் மணக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜாவாக இருக்கக்கூடியவா கூட இவரை நமஸ்கரித்து இருப்பார், நமஸ்கரிக்கிற அளவுக்கு இவர் இருப்பார் அப்படின்றது தான் பிருத்விபால பிரகட முகுட ஸ்ரக்ரஜ ராஜிதாங்கிரி அப்படிங்கிறார். மேலே வித்வத் புஞ்சா நதி நுதி சமாராதிதः, வித்வான்கள்லாம் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடியவள் எல்லாரும், வித்வான்கள்லாம் இவர் ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம், வித்வானாக இருக்கக்கூடியவாளாம் கூட இவருக்கு நமஸ்கரிப்பார், அவர்கள் எல்லாரும் இவரை ஆராதிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு வித்வத் சமூகத்தில் கூட ரொம்ப சிரேஷ்டதமமாக இவர் இருப்பார் அப்படின்றது 2வது ஒரு பலனா இதில் சொல்கிறார். மேலே பாதிதாரிஹி அப்படின்னா சத்ரு பயமே இல்லாமல் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரும் இவருக்கு சத்ருன்னே ஒருத்தர் இருக்க மாட்டார், எல்லாருமே வேண்டியவாளாக இருப்பா. சர்வஜனமே வசமான யஸ்வாகான்னு சொல்கிறோமே, சர்வ ஜனங்களும் இவர்கிட்ட வசியமாக இருப்பா. எல்லார்கிட்டையும் இவருக்கு நல்ல பேர் தான் இருக்குமே தவிர இவருக்கு யாருமே ஒரு சத்ரு அப்படின்னு யாருமே இருக்க மாட்டா. பாதிதாரிஹி வித்யா சர்வாஹா ஹிருதா கலயதி, சகலவிதமான வித்தியைகளுமே இவருடைய மனசில் தானாகவே ஸ்புரிக்க ஆரம்பிச்சிருமா. யார் இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்காரோ அப்பப்பட்ட உபாசகனுக்கு சர்வவிதமான வித்தியைகளுமே இவர் மனசில் ஸ்புரிக்க ஆரம்பிச்சிடும். யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் இனிமேல் அவருக்கு தெரியணும்னு இல்லை, தானாகவே ஸ்புரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறார். இவருக்கு எந்த விதமான சம்சயமுமே இருக்காது, நிசம்சயமாக இருப்பார். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திரட்டே பராவரே அப்படின்னு உபனிஷத்துலாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு சம்சயமுமே இல்லாமல், எந்த விதமான சம்சயமும் இல்லாமல் இவர் நிசம்சயனாக இருப்பார் அப்படிங்கிறார். இந்து பிம்ப பிரகாஷைஹி லோகாச்சரியைஹி நவநவபதைஹி பிரவாச்சா வியாக்கரோதி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நவநவபதைஹி புதுசான பதங்கள்லாம் பிரயோகித்து இவர் பெரிய பெரிய கவிதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாராம். அப்படிப்பட்ட கவித்துவமானது தானே பிரவகிக்கும் இவருக்குள்ள. அப்படிப்பட்ட பிரவகிச்சு பெரிய கவியாக இருப்பார் அப்படிங்கிறார்.
அதுக்கு மேலே கவிதைகள் இந்துபிம்ப பிரகாஷைஹி, முழு சந்திரனை பார்த்தாக்க எல்லாருக்கும் எப்படி ஒரு சந்தோஷமானது ஏற்படுறதோ அப்படி இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பரம சந்தோஷம், பரம திருப்தியாக இருக்குமா. அவரை பார்த்தாலே சாந்தமாக இருக்குமா. அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப ஜனங்களுக்கெல்லாம் ரஞ்சிதமாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தவராக இருப்பார். இப்படிலாம் சொல்கிறார். சந்திரன், யானை, சமுத்திரம் இவைகளெல்லாம் எப்போ பார்த்தாலுமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கூட ஒரு கவி சொல்லியிருக்கார். அதே மாதிரி முழு சந்திரனை பார்த்தா இந்துபிம்ப பிரகாஷைஹி, முழு சந்திரனை பார்த்தாக எப்படி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமானது பிரவகிக்கிறதோ அப்படிப்பட்ட சந்தோஷம் இவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஏற்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தை படிக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த சொல்லியிருக்கார். இன்னும் 2 ஸ்லோகங்களில் இந்த பலஸ்ருதியை சொல்ல போகிறார். அடுத்ததில் ஸ்ரீவித்யை ஆராதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இது அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति.